கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட ஏறிடுங்கள். ஜெபத்துல என்ன சொல்றாரு? அவருக்கு தெரியும் கவலைப்படுற ஜனங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாலே வெறும் என்ன பண்ணுவாங்க? விண்ணப்பமா ஏறெடுப்பாங்க. ஆண்டவரே பிரச்சனை தெரியும், ஆண்டவரே இதை செய்ய, அதை செய்ய, இதை செய்ய, அதை செய்ய, இப்படியே போயிட்டே இருப்பாங்க. பாருங்க, தவறு. அந்த மாதிரி ஜெபமே அதுக்கு வல்லமையே இல்லை பாருங்க. ஏன்னா அந்த ஆள் ஜெபிக்கிறப்போ அந்த நேரத்துல அவங்க மனசுல எது பெருசா தோணுது? பிரச்சனை தான். அவங்க பிரச்சனை பெருசா தோணுது. ஆண்டவரே இதை பற்றி இதை செய்யும், அதை பற்றி செய்யும், இதை செய்யும். அப்படிப்பட்ட ஜெபத்துல விசுவாசம் இல்லைங்க. ஆனால் தான் பவுல் வேணும்னே சொல்றாரு, எதை குறித்து கவலைப்படாதீங்க, ஜெபிங்க. ஆனா எப்படி ஜெபிங்க? விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட கூட ஏறெடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லாமலே சொல்றாரு, முதல்ல இருக்கிற நன்மையை யோசித்து பார்த்தா அது நிமித்தமா ஸ்தோத்திரிங்க, அப்படியே விண்ணப்பத்தை. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்க. பிரச்சனையை பெருசா பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அதை மேற்கொள்ள முடியாது. என்ன இயேசு ரொம்ப ஐடியாவை பண்றாரு பாருங்க. நம்மள அந்த பிரச்சனையை சின்னதா பார்க்க வைக்கிறாரு. உண்மையிலே சொல்ல போனா நம்முடைய பிரச்சனை சின்ன பிரச்சனை தான். ஒருவேளை அது ஆகார பிரச்சனையா இருந்தாலே கூட நம்முடைய பிரச்சனை. இயேசு சொல்றாருங்க, ஒத்துக்கிறீங்களா? பாருங்க, நம்மளோட அதிகமா தெரிஞ்சவங்க சில நேரம் வேற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா நிறைய ஜனங்க தப்பா யோசிப்பாங்க. ஒரு உதாரணம் நான் வாசித்துட்டு இருந்தேன். இந்த ஃபிளைட்ல போகும்போது சில நேரம் டர்புலன்ஸ்னு வரும். பார்த்திருக்கீங்களா? டர்புலன்ஸ்னா சில நேரம் ஃபிளைட்ல பைலட்டே சொல்லுவார், இப்போ டர்புலன்ஸ், we are going to hit a pocket of turbulence. கொஞ்சம் டர்புலன்ஸ் ஆக போகுது, சீட் பெல்ட்லாம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் இப்படி ஆடும். என்ன சொல்றாங்க? ஒரு பைலட் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க பாருங்க, ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் கேட்டு இருந்தாங்க, ஜனங்க பிளேன்ல போகும்போது எதை பற்றி அதிகமா பயப்படுறாங்க? அவர் சொல்றாரு, டர்புலன்ஸை பத்தி தான் பயப்படுறாங்க. டர்புலன்ஸ்ல இப்படி அப்படியே ஆடும் கொஞ்சம் சில நேரம். ஐயோ பிளேனே கவுந்துருமா, பிளேனே கிராஷ் ஆயிடுமான்னு பயப்படுறாங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? டர்புலன்ஸ் ஒரு ரொம்ப சாதாரண விஷயம்ன்றாரு பைலட். ஜனங்க அதை பற்றி பெருசா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், பைலட்ஸுக்கு தெரியும், டர்புலன்ஸ் ஒரு சேஃப்டி இஷ்யூவே இல்லைன்றாரு. அது வெறும் ஒரு கன்வீனியன்ஸ் இஷ்யூ. அதாவது டர்புலன்ஸ் வரும்போது ஏன் சீட் பெல்ட்டை போட சொல்றோம், ஏன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்றோம்? ஏன்னா காஃபி குடிச்சா காஃபி ஊத்திரும், இப்படி அப்படி போவோம் பாருங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு இப்படிலாம் பண்றோம். அதனால சில நேரம் ஆல்டிடியூடை உயர்த்துவோம், சில நேரம் வேற ஹைட்ல பறப்போம், அதை அவாய்ட் பண்றதுக்கு. சேஃப்டி, எங்களுக்கு சேஃப்டியை பற்றி ஒரு கவலையே இல்லை அப்படின்றாரு. யாரு? பைலட். ஆனா இருக்கிற அத்தனை பேரும் டர்புலன்ஸா அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் கவலை. பெரிய நமக்கு தோன்றுகிற பெரிய பிரச்சனை கூட ஆகாரம், எங்க அடுத்த வேளை சாப்பாடுங்க. இயேசு சொல்றாரு, ஏப்பா சின்ன பிரச்சனை,